என் வீடியோஸில் டாமினாரோட நிறைய பாசிட்டிவ் சைடு சொல்லியிருப்பேன். பட் வந்து நெகட்டிவ் சைடு சொல்லியிருக்க மாட்டேன். இந்த வீடியோவில் சொல்கிறேன், சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபியூச்சரில் பைக் வாங்கும்போது யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். நான் ஃபஸ்ட்டு டாமினாரில் நெகட்டிவ் சைடுன்னு நோட் பண்ணது இதோட செயின் ஸ்ப்ராக்கெட் தான். ஈவன் நீங்கள் GT650 இன்டர்செப்டர் மாதிரியான ஹையர் சிசி பைக்ஸில் கூட இந்த அளவுக்கு செயின் நாய்ஸ் வந்து வந்திருக்காது. பட் டாமினாரில் வந்து நியூ செயின் சேஞ்ச் பண்ணாலுமே அதில் செயின் ஸ்ப்ராக்கெட் சவுண்ட் வரதான் செய்யும். இதை கண்ட்ரோலே பண்ண முடியாது. செகண்ட், இதோட வைப்ரேஷன், இன்ஜின் வைப்ரேஷன் கிடையாது, ஸ்பேர் பார்ட்ஸ் வைப்ரேஷன். ஏன்னா இன்ஜின் வைப்ரேஷன் வேற, ஸ்பேர் பார்ட்ஸ் வைப்ரேஷன் வேற. இதில் அதிகமாக ஸ்பேர் பார்ட்ஸோட வைப்ரேஷன் வரும். எக்ஸாம்பிளுக்கு டேங்கு, வைசரு, இந்த மாதிரி இடத்துலாம் அதிகமாக வைப்ரேஷன் வரும். இது நம்மளால கண்ட்ரோலே பண்ண முடியாது. நம்ம அகைன் புதுசாக சேஞ்ச் பண்ணாலும் அந்த வைப்ரேஷன் வந்துகிட்டு தான் இருக்கும். நெக்ஸ்ட், இதோட மைலேஜ். எஸ், நல்ல மைலேஜ் கொடுக்கும். பட் சின்னதாக பெர்ஃபார்மன்ஸில் ஏதாவது லோவானாலுமே சடனாக மைலேஜ் ட்ராப் ஆயிரும். நம்ம வந்து சிட்டிக்குள்ளேயே ஒரு 28-30 வரை மைலேஜ் கொடுத்துட்ருக்கோம். பட் நமக்கே தெரியாது மைலேஜ் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு 22க்கு வந்துடும். நம்ம நோட் பண்ணும்போது தான் தெரியும் என்ன இந்த அளவுக்கு மைலேஜ் சடனாக வந்து ட்ராப் ஆயிருக்கு அப்படின்னு. இந்த 3 விஷயங்கள் தான் நான் இதுவரை டாமில் வந்து நெகட்டிவ் சைடாக நோட் பண்ணியிருந்தேன். ஸோ இதே பிரச்சனை நீங்களும் ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டுக்கு நம்ம பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க.